என்ன காயின்னு தெரியுதா? இதுதான் சிறு பூனைக்காளி கொடியின் காய். பாருங்க, இவ்வளோ வறட்சிலையும் அது கிடைச்ச தண்ணீரை சேகரித்து எவ்வளோ அற்புதமாக வளர்ந்து எவ்வளோ காய்கள் தந்திருக்குன்னு பாருங்க. காணதுக்கே அப்படியே கண்ணை பறிக்கி அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு இருக்கு. பாருங்க, இது ஒரு அற்புதமான மூலிகை, அற்புதமான மருத்துவம் இருக்கு. என்னை பொறுத்தளவில் வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கொடினா இந்த கொடின்னு சொல்லலாம். இந்த பழங்கள் மட்டுமல்ல, இதனுடைய இலை அதிகமான மருத்துவ குணங்களுடையது. இந்த பழங்கள் மனமும் சரி சுவையும் சரி அள்ளி தரக்கூடியது, அற்புதமான பலன் தரக்கூடியது, ஏராளமான மருத்துவ குணங்களை பெற்றதுதான் இந்த சிறு பூனைக்காளி கொடி. அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. ஒரு மருத்துவத்தை நாம் காணலாம். இந்த சிறு பூனைக்காளி இருக்கு பாருங்க, இந்த பழங்களை நாம் நாள்தோறும் எவ்வளோ கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு 10 பழம் 20 பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நரம்பு தளர்ச்சி சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது இந்த பழங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சிறந்த ஒரு ஆண்மை பெருக்கியாக இது விளங்குகிறது. நாள்தோறும் நாம் இந்த பழங்களை, கிடைக்கும் பழங்களை ஒரு 20 பழமோ 30 பழமோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறந்த ஒரு ஆண்மை பெருக்கியாக விளங்குகிறது. உயிரணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவங்கள்லாம் இதில் இருக்குது. இதில் பாருங்கள், அவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், அவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு. ஏராளமான நன்மைகள் தரக்கூடியதான் இந்த பழங்கள். பழங்கள் மட்டுமில்லை, இலைகளும் நாம் சாப்பிடக்கூடியது தான். ஆனால் அதை கையாளுறது கொஞ்சம் சிரமம். ஆகையால் நம்ம பழங்களை மட்டுமே நாம் சாப்பிட்டா போதும். அதிக இனிப்பாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். சிறந்த ஒரு சுவை ஊட்டினா இந்த பழங்களை நாம் சொல்லலாம். அற்புதமாக நமக்கு வேலை செய்யக்கூடியது, அதிகமான பலன் தரக்கூடியதான் இந்த சிறு பூனைக்காளியோட பழங்கள். இந்த பழங்கள் கிடைச்சா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சாப்பிடுங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் பெற்றது தான் இந்த சிறு பூனைக்காளி கொடி. எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க, தவற விடாதீங்க. வாய்ப்பை தவற விட்டால் நமக்கு கிடைக்காது. இப்படி ஏராளமான மருத்துவ குணங்கள் இதில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் இது சம்பந்தமான மருத்துவத்தை நான் உங்களுக்காக சொல்லுவேன். மேலும் இது போன்ற பதிவுகளை, மருத்துவங்களை நம்மளை பின்தொடருங்க. பாருங்க, இவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி வீடுகளில் வயல்களில் நாம் வளர்க்கலாம். தேவையில்லாமல் இதை வெட்டி களையாதங்க. இது களை கொடி இல்லை, நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய அற்புதமான மருத்துவ பலனுடையது, நமக்கு அதிகமான நன்மை தரக்கூடியது. ஆகையால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மூலிகைனா இந்த சிறு பூனைக்காளி. மேலும் பல மருத்துவத்தை நாம் அடுத்தடுத்து நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, பயன்பெறுங்கள்.